வணக்கம் and welcome to KAMALS ADUPANKARAI. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான புட்டு, அகரா புட்டு. அகரா புட்டுனா ஒன்றும் இல்லைங்க, நானே தான் அது பேர் வச்சுருக்கேன். சிகப்பரிசியில் பண்ணியிருக்கேன். ஸோ கம்பு ராகி அகரா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம புட்டு மாவை போட்டுக்கலாம். சிகப்பரிசி புட்டு மாவை அது லைட்டாக கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் அதை வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். இந்த மாதிரி பிடிச்சா சூடு இருக்கணும், அந்த அளவுக்கு இது வறுத்திங்கன்னா போதும். அடுத்து கம்பு மாவு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுக்கிறது எதுக்குன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு தண்ணி தெளித்தோன்னே பிசு பிசுன்னு இல்லாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரத்துக்காக தான் நம்ம வறுத்து எடுக்கிறது. ஸோ இது லைட்டாக சூடு வர அளவுக்கு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து நம்ம ராகி மாவும் போட்டு ஒரு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிதமான சூட்லேயே வறுத்து எடுங்க. இது மூணுமே வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் சூடு ஆறின உடனே நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம ஆற வச்ச மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய்த்தூள் ஒரு டீஸ்பூன், இது எவ்வளோ வாசனை பிடிக்குன்றவங்க இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தெளித்து மாதிரி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி சூடாக இருக்கும், கொஞ்சம் கரண்டி ஏதாவது போட்டு கலருங்க. இது நம்ம போட்ட இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போது சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தெளித்து மாதிரி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி சூடாக இருக்கும், கொஞ்சம் கரண்டி ஏதாவது போட்டு கலருங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி தெளித்து செஞ்சுக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படின்னா, இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி வரணும். அப்படி உதிர்த்தா மறுபடியும் மாவாக திரிஞ்சிடணும் அது. ஸோ இதான் இதோட பெஸ்ட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், அதான் இந்த அளவுக்கு தண்ணியை தெளித்தா போதும். இப்போ இந்த உருண்டையெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஜல்லடையில் ஜலிச்சு விட்டிங்கன்னா கூட இது நல்லாயிருக்கும். ஸோ இப்போது பிசைஞ்ச மாவு இங்கே இருக்குது. பிசைஞ்ச மாவில் வச்சு ஒரு ஜல்லடையில் வச்சு ஜலிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். இங்கே பாருங்கள், இது சாப்பிடும் போதே ரொம்ப நம்ம வாயிலே அப்படியே கரைகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாவுக்கும் கன்சிஸ்டன்சி பாருங்கள். இது இந்த மாதிரி சலித்த மாவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் சலித்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வேஸ்ட் ஆகாது. இப்படி கிளறி விட்டிங்கன்னா நல்லா மாவு பொடிசாக விழும். ஸோ எதுவுமே இதில் வேஸ்ட் ஆகாது. ஆனால் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா நல்ல சாஃப்டான ஒரு புட்டு கிடைக்கும். நம்ம மாவு ஜலிக்கிறதுக்குள்ளே இப்போ குழா புட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ஒரு குக்கரை எடுத்து வச்சு இதில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை விட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக மூடி மட்டும் வச்சு இந்த மாதிரி குழாப்புட்டில் போடுறதா இருந்தாலும் குழாப்புட்லேயும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம துணியில் போட்டு வேக எடுக்கிற மாதிரி எடுத்தாலும் வேக எடுத்துக்கலாம். கொட்டாங்குச்சியில் கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எண்ணெய் தடவிக்கிறது இருந்தால் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லை நெய்யாக தடவிக்கோங்க அதை உள்ள பாத்திரத்தில். இப்போது இதில் தேங்காவை போட்டு அந்த ஹோல்ஸை நம்ம அடைச்சிடணும். ஸோ இப்போ அடைச்ச உடனே இப்படி பண்ணிவிட்டு இது ஒரு லேயர் அது ஒரு லேயர்னு போடுங்க.
இது ஒரு 2 கரண்டி மாவு போட்டால் ஷேக் பண்ணிவிட்டு போட்டு அழுத்த வேண்டாம், லைட்டாக தட்டினிங்கன்னா போதும். இப்போ இன்னொரு லேயரில் வந்து தேங்காய் பூ போட்டுக்கோங்க. இன்னொரு லேயரில் புட்டு மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு லேயரில் தேங்காய் போட்டுட்டு அழுத்தி விட வேணாம், அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா வேகாது. ஸோ இப்படி லைட்டாக இப்படி தட்டி விட்டிங்கனாவே அது போதுமானதாக இருக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி இதில் நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் பெல்ட்டு மட்டும் போட்டுட்டு மூடி வச்சுடுங்க. இந்த ஹோல்ஸில் ஸ்டீம் வரும்போது நம்மளுடைய புட்டோட இதுவை வந்து இந்த ஹோல்ஸில் வச்சு இப்படி லாக் பண்ணிட்டிங்கன்னா நல்லா புட்டு வெந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் 8 மினிட்ஸ் ஆன உடனே இங்கேருந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ நம்ம கீழே இருந்து அப்படியே மேலே வந்தோடனே அப்போ கீழே இருக்க எல்லா ஐட்டமும் வெந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்டீம் வந்தோடனே நம்ம இதை செக் பண்ணிடலாம். இந்த ஹோல்ஸில் விட்டு பார்த்திங்கன்னா தெரியும் மாவு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த பேட்ச் இதில் போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.